ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி அஸ்தமனம் விடிவு காலம் பிறக்க உள்ள 4 ராசிகள். சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக மிகவும் வலுவாக அமர்ந்துள்ளார். இதனால் அவரால் கிடைக்கக்கூடிய கெடு பலனும் கடினமானதாக இருக்கும். இந்த நிலையில் சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி கும்பராசியில் நுழைகிறார். இதனால் சனி மற்றும் சூரியன் பிப்ரவரி 23ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள் வரும்போது சனி பகவான் அஸ்தமனம் ஆவார். அதனால் அவராக ஏற்படக்கூடிய கெடு பலன்களும் குறையும். இதன் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு பலவிதத்தில் நன்மைகள் ஏற்படும் என தெரிந்து கொள்வோம் வாருங்கள். ரிஷப ராசிக்கு கர்மஸ்தானத்தில் சனி அஸ்தமனமாக உள்ளார். இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவதோடு உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் பண வருவாய் மேம்படும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதன் மூலம் நன்மைகள் அடைவீர்கள். உங்களின் லாபம் கூடுவதோடு உங்களின் தேவையற்ற செலவுகளும் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் அமையும். நீங்கள் முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் லாபத்தை அடைய வாய்ப்பு உள்ளது. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி அஸ்தமனத்தால் மிகச்சிறப்பான நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய வண்டி வாகன சேர்க்கையையும் சொத்து வாங்கும் முயற்சியிலும் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். குடும்ப தகராறுகள் தீரும். வீடு மனை தொடர்பான ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பெற்றோர்களான உறவு வலுவாக இருக்கும். உங்களின் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். செய்து முடிக்க நினைத்த பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மகர ராசியை சேர்ந்தவர்கள் சனி அஸ்தமனத்தால் பலவிதத்தில் சிறப்பான நன்மையை பெறுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த காலத்தில் வேலை மாறுவதற்கான முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சொத்து வாங்குதல், விற்பது தொடர்பாக சாதகமான பலன்கள் உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் அடைவீர்கள். பணியிடத்தில் இலக்கை அடைய முடியும். புதிய திட்டங்கள் போட்டு உழைத்தால் சிறப்பான வெற்றி கிடைக்கும். மீன ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் சனி அஸ்தமனமாவதாலும் உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் கிடைக்கும். 7.5 சனி காலத்தில் உங்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய வகையில் சனி அஸ்தமன அமைப்பும் அமையும். நீங்கள் நினைத்த வேலைகளை சரியான வகையில் செய்து முடிக்க முடியும். அதனால் எதிலும் திட்டமிடுதலும் கடின உழைப்பும் செலுத்துவது நல்லது. வணிகத்தில் அனைத்து திட்டங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு வெளியூர் வேலை செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படும். அதில் பணிபுரிய வாய்ப்பும் கிடைக்கும். நிதி நன்மைகளும் அடைவீர்கள்.